கார்த்திக் கேக்குதா? லாஸ்ட் கிளாஸ்ல பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன, இது எதற்காக உபயோகப்படுத்துதோ, எங்கெங்கெல்லாம் இது யூஸ் பண்ணோம், நம்ம இப்போ பேசிக்கா 7th ஸ்டாண்டர்டுக்கு எந்த டைப் ஆஃப் பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். பவர் பாயிண்ட்ல வந்து நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும், ஒவ்வொரு இதனுடைய பெயர்கள் என்ன, நேம்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதனுடைய கண்டினியூட்டி இன்னைக்கு பார்த்து லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கும் உங்களுக்கு வந்து பவர் பாயிண்ட் சாஃப்ட்வேர் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பவர் பாயிண்ட் ரிலேட்டட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய செயல்முறை புக்ல வந்து நிகழ்த்துகை மென்பொருள் அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒரு பவர் பாயிண்ட்ல நீங்க ஒரு இதை ஓபன் பண்ணி நிகழ்த்துகை வந்து பரவெளிகளை உள்ளீடு செய்து அதன் கணிமுறையை எழுதி, ஸோ நிகழ்த்துகையில வந்து உங்களுடைய பவர் பாயிண்ட் சாஃப்ட்வேர்ல நீங்க அந்த வேர்ட் ஆர்ட் எல்லாம் யூஸ் பண்ணி ஏதாவது டெக்கரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு செயல்முறை ட்ராக் கொடுத்துருக்காங்க. இதே போல நம்ம இன்னைக்கு வந்து டைட்டில்ஸ் கொடுங்க, ஆட் டைட்டில் கொடுங்க, பிக்சர்ஸ், ஷேட், வேர்ட் ஆர்ட், வீடியோ, ஆடியோ, அப்புறம் வந்து அதை சேவ் பண்றது எப்படி, ஓபன் பண்றது எப்படி, ஃபாண்ட் சைஸா மாத்துறது எப்படி, ஸ்லைட்ஸ் வந்து இருக்கு, அனிமேஷன் செட் பண்றது எப்படி, இதெல்லாம் வந்து உங்களுடைய என்ன சொல்லியிருக்காங்க, செயல்முறை பிராக்டிக்கல்ல கொடுத்திருக்காங்க. செயல்பாடு 6.1ல கொடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் இந்த பாடம் முழுவதுமாக பிரிக்கப்பட்டுள்ள ஒரு தலைப்பு. ஓகேங்களா? நிகழ்த்துகை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பவர் பாயிண்ட்ல டைரக்டாவே பார்க்கணும். காமிச்சிருக்கிறாங்க. ஸோ புக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க ஒரு தடவை பார்க்கணும். அதாவது இதில் நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு பவர் பாயிண்ட் ஓபன் பண்ணி அதுல வந்து நீங்க ஜஸ்ட் என்னென்ன இருக்கு அதனுடைய ஸ்லைடுன்னு சொல்லுவோம், ப்ரெசன்டேஷன் என்ன சொல்லுவோம், ஸ்லைட் பேன், நோட் பேன், அதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இது டூல் பார் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ க்ளோசிங் ப்ரெசன்டேஷன், சேவ், ஓப்பன், நியூ, பிரிண்ட், இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு ப்ரெசன்டேஷனை எப்படி சேவ் பண்றது, சேவிங்க டிசைன், இது வந்து நீங்க லைவ் ஆஃப் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் இது வந்து ஒரு ஓவரால் கோத்ரூ மட்டும் சொல்றேன். சேவிங் designed presentation. After designing a presentation, it should be saved in the computer from late use. It is good to use name of your own to save it rather than using common name given by the presentation software. உங்களுடைய ஓன் பெயர்கள்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க பிற்காலத்துல உபயோகப்படுத்தும் போது ஓபன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். காமன் பெயர்கள் யூஸ் பண்ணணும். It helps to find easily among the other files. Other files ஓட நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் ஆகும். Then opening a saved presentation. There are several ways to follow it opening a presentation. Select the name of the presentation using presentation software. Click twice on the presentation file. இல்ல அப்படின்னா வந்து நீங்க சர்ச் அந்த ஃபோல்டர் எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தேடலாம், நேம் வச்சு தேடலாம். சரிங்களா? ஸோ செலக்ட் பண்ணி இல்லைன்னா கிளிக் ஆன் த ஃபைல். அடுத்தது வந்து let's add new slides to your presentation. There are several slides which can be used in preparing a presentation. Title slides யூஸ் பண்ணலாம், content slides ஆட் பண்ணலாம், subtitle slides ஆட் பண்ணலாம், கம்பேரிசன் ஆஃப் பபிள் கண்டென்ட் ஸ்லைட், பிக்சர் ஸ்லைட், எம்டி ஸ்லைட், இது எல்லாமே வந்து நீங்க ஸ்லைட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஸ்லைட்ஸ் தான் நிகழ்த்துகை அப்படின்னு சொல்லுங்க. In addition to these, different slides can be used
using a blank slide according to need. நம்ம blank slide ஒண்ணு create பண்ணிட்டு நமக்கு அந்த ஸ்லைட்ல என்னெல்லாம் வேணுமோ அது கூட நம்ம பண்ணலாம். சரிங்களா? சோ அடுத்தது designing a slide. Understanding about how to insert text and pictures to a slide, how to draw pictures using shapes and add multimedia and tables to a slide is needed to design a slide. எல்லாமே ஸ்லைட்ல உங்களால ஆட் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே பிக்சர்ஸ், இமேஜஸ், ஸ்கெட்ச் பென்ஸ் யூஸ் பண்றது, ஷேப்ஸ், மல்டிமீடியா இமேஜஸ், டேபிள் இன்சர்ட் பண்றது எது வேணாலும் ஒரு ஸ்லைட்ல நம்மளால இன்சர்ட் பண்ண முடியும். Including bird and bird art. There is a specific place in your slide to include birds in your slide. It is shown as dot line boxes on your slide. On the dot வந்து insert பண்ணலாம். So following tools should be used to prepare letters as needed. Change the font color, font size, bold or italic or underline இதெல்லாமே இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு பார்க்கும்போதுமே பார்த்துருக்கீங்க. அதுலயே உங்களால பண்ண முடியும். அடுத்தது இன்சர்ட்டிங் பிக்சர் இதுல எப்படி இன்சர்ட் பண்றது காட்டுறேன் நான். ஓகே, there are two ways to insert picture. One way is copying a saved picture and paste it on the slide. The other way is using Flipart provided by presentation software. Flipart அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பை டிஃபால்ட்டா இந்த சிஸ்டம்ல ஏதாவது நம்ம வந்து பிக்சர் சேவ் பண்ணி வச்சிருந்தோம் ஃபிளிப்கார்ட் மூலமா நம்ம ஆட் பண்ணலாம். ஃபிளிப்கார்ட் இஸ் a type of pre-designed images அதானே நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிறது. அடுத்தது இன்சர்ட்டிங் ஷேப்ஸ். We can insert shapes like circles, square, as well as triangles, lines, arrows, shapes, or flowchart, and start the presentation on slide. நம்ம flowchart பாய்ச்சல் போட்டு படம் பார்ப்போம் இல்லையா? நம்ம வேர்ட்ல பாய்ச்சல் போட்டு படம் பார்க்கற மாதிரியே பிரசன்டேஷன்ல பாய்ச்சல் போட்டு படத்தை உருவாக்கி அதை நீங்க வந்து ஸ்லைட்ஸா வந்து ஒன் பை ஒன்னா வந்து ஷோ ஆகுற மாதிரி பண்ணலாம். ஓகே, inserting a multimedia to a slide. Video and audio can be inserted to a slide. It makes the presentation more interesting rather than inserting pictures. Inserting saved audios in the computer is allowed. Some presentation software allowed to record audios at the time it is being designed. There are presentation software which provide library facilities with pre-recorded sound. எல்லாமே வந்து நம்ம ப்ரீ-ரெக்கார்டடா வச்சிருந்தோம்னா இதுல இன்சர்ட் பண்ணி காட்டலாம். ஸோ இன்சர்ட்டிங் டேபிள்ஸ் இன்டு எ ஸ்லைட், டேபிள்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். இது எல்லாமே நான் இங்க வந்து பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ ஸ்லைட் டிரான்சிஷன் அண்ட் வந்து மூவிங் சேவிங் இது எல்லாமே நம்ம லைவா பண்ணி இப்போ பார்க்க போறோம். இதெல்லாம் தான் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக பாருங்க. பவர் பாயிண்ட் 2016 ஓபன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பிளான் ப்ரெசன்டேஷன் வேண்டாம் அந்த ஐக்கான் ஒரு செலக்ட் பண்றேன். சரிங்களா? இதுல வந்து இந்த கலர் எடுத்துக்கிறேன். கிரியேட் நியூ ஸ்லைட், நியூ ஸ்லைட், நியூ ஸ்லைட், நியூ ஸ்லைடு. அதாவது இந்த ஸ்லைடு மேல ரைட் கிளிக் பண்ணி நியூ 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 கொடுத்தீங்கன்னா இங்க ஆட் ஆயிடும். ஓகே, இப்போ இங்க ஆட் செக்ஷன் அப்படின்னு கேக்குது. ஓகே, இந்த செக்ஷன் அன்டைட்டில் செக்ஷன் ஏதாவது நீங்க பேர் கொடுத்துக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் டேபிள், இன்சர்ட் சார்ட், இன்சர்ட் ஸ்மார்ட் கிராபிக், இன்சர்ட் பிக்சர், இன்சர்ட் ஆன்லைன் பிக்சர், இன்சர்ட் வீடியோ இது எல்லாமே உங்களால இல்ல. இங்க என்ன வேணும்? இப்ப டேபிள் இன்சர்ட் பண்றேன். எவ்வளவு ரோஸ் எவ்வளவு காலம்ஸ் வேணும்? 5 ரோஸ் 5 காலம்ஸ் ஒரு டேபிள் கொடுத்துட்டா இன்சர்ட் ஆயிடுச்சா? இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 7th ஸ்டாண்டர்ட் ICT ஆனுவல் எக்ஸாம் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு டைட்டில் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்லைட் 2ல பண்ணிட்டேன். அப்ப எனக்கு இந்த ஸ்லைடு வேண்டாம், நான் டெலிட் ஸ்லைட் கொடுக்குறேன். இப்போ ஸ்லைடு 1க்கு போயிடுறேன். இங்க வந்து கொடுக்குறேன்.
இது நம்ம இந்த டாட்டட் லைன் சொன்னாங்க இல்லையா, டைட்டில் சப்டைட்டில். இந்த டாட்டட் லைன்ஸ்ல நீங்க எப்படி வேணாலும் உங்களுக்கு வச்சுக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐசிடி ஸ்டூடெண்ட் டேட்டா மார்க், ஐசிடி ஸ்டூடெண்ட் மார்க். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாண்ட் மாத்திரேன், சைஸா மாத்திரேன். 7th ஐசிடி ஸ்டூடெண்ட் போடுறேன். 7th ஐசிடி ஸ்டூடெண்ட் மார்க் ஆனுவல் எக்ஸாம். ஓகே. இப்ப நம்ம அதை டைப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டாட் டைப்புள்ளதான் நம்மளால டைப் பண்ண முடியும். மற்றதுக்குள்ள டைப் பண்ண முடியாது. இந்த சென்டர் அலைன்மெண்ட் மாத்துறேன், கலரா மாத்துறேன். நான் கலர் இப்ப எனக்கு இது வந்து கிரே கலர்ல, போல்டுல, இட்டாலிக், அண்டர்லைன், சைஸ் வந்து ஆனுவல் எக்ஸாம். இது ஏன் ஸ்லைடா பிடிக்கிறேன்னா இதை வந்து ரன் பண்ணி பார்க்கணும். இப்ப இங்க வந்து நான் வேர்டா யூஸ் பண்றேன். ஓகேவா. வேர்ட் ஆர்ட் இருக்கு. இப்போ வேர்ட் ஆர்ட்டை வந்து நான் இங்க கொண்டு போடுறேன். இந்த ஆனுவல் எக்ஸாம் அப்படிங்கிறத இங்க இந்த வேர்ட் ஆர்ட் மாத்திடுறேன். இதை தூக்கிடலாம் வெளிக்கு. இந்த வெளியில வச்சு காலர் கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு ஆட் சப்டைட்டிங்கிற காலமே வேண்டாம செலக்ட் பண்ணி வெளியே கொடுத்துடலாம். ஸோ இப்போ நான் இங்க ஆனுவல் எக்ஸாம் எழுதிட்டு இது டிராஃப்ட் வந்து எனக்கு எங்க வேணுமோ அங்க வச்சுக்கணும். இப்போ இதுக்குள்ள இருக்கிற ஃபாண்ட்டை நான் மாத்தணும் அப்படின்னா பெயின் இங்க போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் பிடிக்குமோ அதை மாத்திக்கோங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ இன்சர்ட் வேர்ட் ஆர்ட்ல நீங்க டிசைன்ஸ் இதோடைய டிசைன்ஸ் எல்லாம் மாற்றணும். டெக்ஸ்டர் கட் எப்படி வேணும், இதுல ஏதாவது டிஃப்ரெண்டா கொடுத்தாதான் உங்களுக்கு தெரியும். நிறைய பேக் சைட் ட்ரீ பாருங்க இப்படி கொடுத்துருக்கேன். இப்ப இது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இந்த ஆனுவல் எக்ஸாம் கீழே அந்த இது வந்து விழுந்துருக்கு பாருங்க. அந்த ப்ரீ இமேஜ் வந்து விழுந்துருக்கு பாருங்க. டிசைன் நான் இந்த ஃபைலோடைய டிசைனிங்க இப்படி மாத்துறேன். ஓகே. இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியும் பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் போது ரொம்ப நல்லாவே தெரியும். ஓகேவா. ஸோ இப்போ இதுல வந்து நான் டிசைன்ஸ் மாத்திட்டேன். இந்த டிரான்சிஷன் கட்டு எப்படி வருது, ஃபேடு கொடுத்தோம்னா கொஞ்சம் ஓப்பன் ஆகுது. கீழ இருந்து மேல சொல்லுது, ஒயிட் சைட்ல இருந்து எனக்கு ஓப்பனிங் மாதிரி. ஸோ இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது வந்து நான் இப்ப எல்லா ஒரு 4 ஸ்லைடுமே ஏதோ ஒரு கண்டென்ட் ஃபில் பண்ணிட்டு நம்ம அதை வந்து ஸ்லைட் ஷோ பண்ணி பார்க்கணும். சரிங்களா. ஷேப் அண்ட் கவர், கவர் ஃபிளாஷ், ஃபாலோவர், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இது வந்து கிடைக்கும். எஃபெக்ட் கொடுக்கலாம். லெஃப்ட் ரைட்டா, ரைட் லெஃப்டா, நான் இங்க டியூரேஷன் கொடுக்கலாம். அப்ளை டு ஆல் ஸ்லைடா இல்ல இந்த ஸ்லைடுக்கு மட்டுமா கொடுக்கலாம். இதுல இன்னும் நிறைய இருக்கு. நீங்க எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்க ஏதாவது கேலரிஸ்ல வச்சிருந்தீங்கன்னா அது போடலாம். எல்லாமே இது உங்களுக்கு பண்ண முடியும். எந்த இது வேணாலும் இதுல நீங்க வந்து செலக்ட் பண்ண முடியும். இது கிளீன் பண்ணி இப்படி பார்க்கலாம். டிரான்சிஷன் வந்து நம்ம அனிமேஷன் எஃபெக்ட் இது அந்த வேர்டு மட்டும் வரும். இப்போ முன்னாடி வந்து டிரான்சிஷன்ல அந்த ஸ்லைடே உங்களுக்கு வந்து வந்து பாருங்க. இந்த ஸ்லைடே அப்படியே வந்து உங்களுக்கு கிளிட்டர் எஃபெக்ட் அப்படிங்கும் போது மொத்தமா ஸ்லைடே வந்து அந்த எஃபெக்ட் இருக்கு. அனிமேஷன்கள் வந்து அந்த வேர்டுக்கு மட்டும் அந்த எஃபெக்ட் இருக்கு பாருங்க. இந்த வேர்டுக்கு மட்டும் வந்து இந்த எஃபெக்ட் அனிமேஷன் இருக்கு. அதில் வந்து ஸ்லைட் ஷோ பண்ணி பார்க்கலாம். மீட் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லைட் ஷோ பண்ணலாம். இப்போ ஒரு டிசைன்ல நான் இங்க வேற ஏதாவது மாத்தினேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட்ல வந்து தெரியாது. இது மாத்திக்கலாம். இது வந்து பிரச்சனை இருக்காது. இதை நம்ம கொஞ்சம் சான்ஸ் கூட பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இல்லை. சான்ஸ் பண்றோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி தெரியும்.
இதை நவுத்துறோம் அப்படின்னா இப்படி கொண்டு ஓகே இதுதான் நம்ம உள்ள பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்லைடும் வந்து தெளிவா இருக்கும். இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆனலிக் நான் போடுறது, ரெண்டாவது எனக்கு டேபிள் போடுறோம், 5 ரோ 5 காலம் நான் போடுறோம். போட்டு இன்சர்ட் ரோ டேபிள் கொடுத்தாச்சு. டேபிளுக்கும் பாருங்க எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இந்த டேபிள மாற்றிக்கலாம். இதையும் n நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு, எப்படி வேணுமோ டேபிள வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இப்ப இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உடைய இங்க சப்ஜெக்ட், இங்க ஸ்டூடெண்ட்ஸ் நேம், இங்க மார்க்ஸ். ஓகே, நேம், இங்க வந்து பேர் 4 பசங்களோட பேரோ பொண்ணுங்களோட பேரோ இருக்கலாம். இங்க வந்து தமிழ், ஐசிடி, மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ். நேம் வந்து அருண், அஸ்வின், ராஜ், கீதா. மார்க்ஸ் 85, 25, 96, 46, 50, 80, 55, 97. நீங்க டேபிள்ல எல்லாமே மாத்தி காட்டுறேன். ஸோ நம்ம இன்சர்ட் பண்றது, அனிமேஷன் பண்றது, சைஸ் எல்லாமே இதுல வரும். சயின்ஸ்ல 84, 91, 6, 48, 39, 58, 75, 91. ஓகே, ஸோ மார்க் ஒரு பேர் கொடுக்குறேன். ஓகே, இந்த 2 ஸ்லைடு. மூணாவது ஸ்லைடு வந்து பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர். இப்போ இங்க வந்து இமேஜ், சாரி கேன்சல், இமேஜ் வந்து எனக்கு போடணும் சரிங்களா. இங்க உங்களுடைய புக் இருக்கு, இந்த புக்ல இப்போ இந்த இமேஜை வந்து நான் கட் பண்ணி அதை பேஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எப்படி பண்றேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன். இங்க வந்து இதை நான் கட் பண்றேன். இங்க கட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்றேன், காப்பி, இந்த ப்ரெசன்டேஷனுக்கு போறோம். இங்க ரைட் கிளிக் பேஸ்ட். இப்போ நான் பேஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது என்னது உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க, யூசிங் ஸ்லைட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லைட் டிரான்சிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்லைட் டிரான்சிஷனுக்கு நான் இங்க வரேன். இதெல்லாம் நான் வந்து ப்ரீ டிசைன்டா என்னோட இதுல இந்த இதுலயே கிடையாது. ஸோ நான் நம்ம இங்க இருந்து ஒரு இதுல கட் காப்பி பேஸ்ட் பண்றோம். புக்ல வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்றதுதான் பிரச்சனை கிடையாது. ஸோ இங்க இருக்கிற ஸ்லைட் டிரான்சிஷன் இல்லையா, இதுக்கு நேம் கொடுக்குறேன் ஸ்லைட் டிரான்சிஷன். ஸ்லைடை நான் இங்க இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே தெரியாத மாதிரி நான் இங்க இன்சர்ட் பண்ணியாச்சு. நான் ஸ்லைட்ஸ் வந்து நான் போட்டாச்சு. என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நீங்க ஃபில் பண்ணிருக்கீங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு இங்க வந்து இமேஜஸ் வந்து இங்க பாருங்க, ஆரோ மார்க்கு, ரைட் ஆரோ, லெஃப்ட் ஆரோ, லெஃப்ட் ஆரோ, டவுன் ஆரோ, எல்லாமே வந்து இந்த இமேஜஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம் சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இதை வந்து நான் இன்சர்ட் பண்றேன். இதுக்குள்ள நான் வந்து டெக்ஸ்ட், ஓகே, இதை வந்து இந்த கலரே இருக்கட்டும், இந்த கலர்ல இருக்கும். ஸோ இப்போ இங்க வந்து ஓ மார்க்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரிய குறி கொடுக்குறோம்.
ஸோ ஷேப்புக்கு டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா ரெஃப்ளெக்ஷன் எஃபெக்ட், க்ளோ எஃபெக்ட், இந்த எந்த எஃபெக்ட் வேணாலும் நீங்க இதுக்கு கொடுக்க முடியும். இப்போ இது இந்த எஃபெக்ட்ல தான் இருக்கு. இப்போ இதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி பண்றேன் பாருங்க. புரியுதா? டிரான்ஸ்ஃபார்ம் இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் எல்லாமே இதுல கொடுக்க முடியும். இப்போ இதுக்குள்ள நீங்க வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கணுமா? ஷேப் எஃபெக்ட் இங்க கொடுத்துருக்காங்களா? ஷேப் எஃபெக்ட்ல வந்து உங்களுக்கு எதெல்லாம் வந்து இந்த டேபிள்ஸ் அக்செப்ட் பண்ண முடியும், இந்த இதெல்லாமே இங்க காட்டும். இது இந்த கலர் டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த இப்போ இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் ஆடட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நீங்க ப்ரெசன்டேஷன்ல பண்ணிட்டீங்க. இப்ப அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைனும் நம்ம பண்ணிட்டோம். டிசைன் வந்து நீங்க இதுல எந்த டிசைன் வேணாலும் மாத்திக்கலாம். இப்ப கூட நான் இப்ப இதை மாத்தி இதை கிளிக் பண்ணனா இது வரும் பாருங்க. எந்த டிசைன் நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் வச்சு மட்டும் பாக்குறேன். சேஞ்சஸ் பாருங்க. பேக்ரவுண்ட் ஸ்டைல், கலர், ஃபார்மேட் மாத்தலாம், கலரை மட்டும் தனியா மாத்தலாம். டிசைன் இதுல வைக்கலாம் பாருங்க. இதுல வந்து எல்லா டிசைன்ஸுமே வந்து வச்சு பாருங்க. இது ஒரு டிசைன், செகண்ட், தேர்ட். இப்ப நான் எதை கிளிக் பண்றேனோ அது மொத்தமா இது சேஞ்ச் ஆயிடும். ஓகே, நம்ம இப்ப இருக்கிறது கரண்டா இந்த டிசைன்ல இருக்கும். அந்தந்த இமேஜ் ஸ்லைடுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கண்டென்ட்டுமே மாறுது பாருங்க. கண்டென்ட்டோட அந்த பேட்டர்ன் கூட அந்த ஸ்லைடுக்கு தகுந்த மாதிரி மாறுது. இப்ப எல்லாமே மாறிடுச்சா பாருங்க. எல்லா ஸ்லைட்ஸும் நான் என்னதை செலக்ட் பண்ணணும் அதுக்கு மாதிரி டிரான்சிஷன். இப்ப எனக்கு வந்து எந்த டிரான்சிஷன் வேணும், நான் ஒவ்வொரு டிரான்சிஷனா கொடுக்குறேன். எந்தாவது டிரான்சிஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் இதை நீங்க டிரான்சிஷன்ல சொல்லுங்க. இப்போ புஷ் அப்படின்னோன்னா இப்போ நான் பாருங்க எந்த ஸ்லைட்ல இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கேன் சரிங்களா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ்ல வருது. புஷ், ஒயிட், லெஃப்ட், நம்ம எந்த ஸ்லைட்ல இருக்கோமோ அந்த ஸ்லைடுக்கு அது பார்க்கும். ஓகே, ஸோ இப்போ எஃபெக்ட் ஆப்ஷன் என்ன வேணும் அப்படிங்கிறது காட்டும். அப்ளை டு ஆலா இல்ல அப்ளையா, அப்ளை டு ஆல் எல்லா ஸ்லைடுக்கும் நான் கொடுத்துட்டேன் ரேண்டம் பார் அப்படின்னு. இங்க சவுண்ட் வந்து நோ சவுண்டுன்னு இருக்கு. இப்ப நான் இதுக்கு சவுண்ட் அப்ளாஸ் கொடுக்குறேன். ஒரு சப் டக்குன்னு உங்களுக்கு அது சவுண்ட் கிளியரா கேட்கல. டைமிங் செட் பண்ணிக்கலாம். அப்ளை டு ஆல் இதுல வந்து சவுண்ட் வந்து அப்ளை டு ஆல் கொடுத்துட்டேன். அனிமேஷன் எஃபெக்ட், இந்த அனிமேஷன் எஃபெக்ட் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரம் பிகினிங்ல இருந்து நான் வந்து ஸ்லைட்ஸ்ல கொடுக்குறேன். சவுண்ட் வருதா? கிளிக் டு எக்ஸிட். இப்போ உங்களுக்கு சவுண்டோட அங்க வந்து ஸ்லைட் ஷோ வந்து இதாச்சா, நீங்க செட்டப் ஸ்லைட் ஷோ கொடுக்கலாம். எப்படி வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கலர்ஸ் கொடுக்கலாம்.
அதே மாதிரி ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோ இதை வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணலாம், ஃப்ரம் பிகினிங்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரிவ்யூ இதுல வந்து நீங்க லாங்குவேஜ் இதெல்லாம் சேஞ்ச் பண்றதுனா சேஞ்ச் பண்ணலாம். வியூல வந்து ஸ்பெஷல் உங்களுக்கு கலர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுல வந்து அனிமேஷன் எஃபெக்ட் அண்ட் டிரான்சிஷன் எஃபெக்ட் கொடுக்கும்போது இப்போ ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ அனிமேஷன் எஃபெக்ட் இந்த சைடு சொல்றோம். அனிமேஷன் எஃபெக்ட் வந்து இப்போ இந்த கண்டென்ட் இந்த டேபிள நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த டேபிள் வந்து எனக்கு எப்படி வரணும், அந்த ஸ்லைட் ஷோல இந்த டேபிள் எப்படி வரணும் பாருங்க. ஓகே, இந்த டேபிள் மட்டும் எப்படி வரணும் அப்படிங்கறது நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆட் அனிமேஷன் கொடுத்துட்டு ஆட் அனிமேஷன்ல உங்களுக்கு ஸ்லைடு கொடுக்குறேன், சுத்தி வந்து நிக்குது. ஓகே, பின் கொடுக்குறேன், இப்படி சுத்தி வந்து நிற்குது. ஓகேவா? இதை நான் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆன் கிளிக் ஸ்டார்ட் வந்து ஆன் கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா எனக்கு வந்து இல்லைன்னா வித் 3 இயர்ஸ் ஆஃப்டர் 3 இயர்ஸ். ஓகே, இதுல டிரான்சிஷன்லயும் நம்ம ஆல்ரெடி ரேண்டம் பாக்ஸ் வச்சிருக்கோம், அதுக்கு பதிலா நான் வந்து ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். நீங்க சவுண்டு நான் மாத்துறேன், வேற ஒரு சவுண்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. வேற ஏதாவது இப்ப எனக்கு இங்க அதர் சவுண்ட் இருக்கு இல்லையா, அதர் சவுண்டுங்கிறது நான் ஆல்ரெடி சிஸ்டம்ல டிஃபால்ட்டா ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருந்தேன்னா அது அதர் சவுண்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாம் பண்ணிட்டேன்னா ஸ்லைட் ஷோ கொடுத்துட்டேன்னா ஃப்ரம் த பிகினிங் இருந்து. ஓகே, பாருங்க ரெண்டாவது வரும்போது எனக்கு சேஞ்சஸ் வந்துதான். செகண்ட் ஸ்லைடு நான் சேஞ்சஸ் கொடுத்துருந்தேன்னா இப்போ மூணாவது ஸ்லைடுக்கும் நாலாவது ஸ்லைடுக்கும் அதுக்கு நான் சேஞ்சஸ் கொடுத்து பாக்குறேன் பாருங்க. இப்ப மூணாவது ஸ்லைட்லயும் நான் இந்த இமேஜை கிளிக் பண்றேன். அனிமேஷன் வந்து ஸ்லைடிங் இல்லைன்னா ஃப்ளோட்டிங் அப்பியர் இதுல ஏதோ ஒண்ணு நம்ம கொடுக்கலாம். இது ஓடி இருந்து உட்காருதா? ஓகே, ஆட் அனிமேஷன்ல இது கூட கொடுத்து பாருங்க. அதாவது ரெண்டாவது இதுல வந்து கொடுத்து பார்க்கலாம். ஜூம் கொடுக்கலாம். மாதிரி ரொட்டேட் ஆகி உட்காரு. ஓகே, அடுத்தது இதுக்கு அனிமேஷன் எஃபெக்ட் கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ சவுண்டு டிரான்சிஷன் கூட இது வந்து கவர் இப்படி வர மாதிரி கொடுத்துட்டோம். அன்கவர் ஃபாலோவர் டிரான்சிஷன் மாத்தலாம். ஃபாலோவர் கீழே விழுது அடுத்தது. ஸோ இங்க வந்து நம்ம சவுண்டையும் மாத்தலாம் கேமரா. ஓகே, ஸோ இப்போ நீங்க ஸ்லைட் ஷோ ஃப்ரம் பிகினிங்கும் கொடுக்கலாம், ஃப்ரம் கரண்ட் சைடும் கொடுக்கலாம். ஃப்ரம் பிகினிங் கொடுக்குறேன். என்னென்ன ஸ்லைடுக்கு என்னென்ன எஃபெக்ட் கொடுத்துருக்கோமோ அந்தந்த ஸ்லைட் இந்தந்த எஃபெக்டை காட்டும். சரிங்களா? ஸோ இப்போ நான் இந்த ஸ்லைடுக்கு தான் வந்து இந்த ஸ்லைடுக்கு ஒரு சவுண்ட் இருக்கு. நீங்க அனிமேஷன் சாரி டிரான்சிஷன்ல பாருங்க, இதுக்கு ஒரு சவுண்ட் இங்க கொடுத்துருக்கு, இதுக்கு விங் சவுண்ட் கொடுத்துருக்கு, இதுக்கு ஒரு சவுண்ட் கொடுத்துருக்கு, இதுக்கு கேமரா சவுண்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கும் போது எல்லாமே மாறல. ரெண்டாவது ஸ்லைடுக்கு என்ன சவுண்ட் வந்து மூணாவது ஸ்லைடு நம்ம ஒவ்வொன்றுமே வந்து கொடுத்து பார்க்கலாம். ஸ்லைட் ஷோ கொடுங்க ஃப்ரம் பிகினிங். சவுண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இது சேஞ்ச் ஆச்சா. இப்போ ஃபைல்ல போய் சேவ் கொடுக்குறேன் அப்படின்னா சேவ் திஸ் டிவி டெஸ்க்டாப். நான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபோல்டர்ல நான் இதை சேவ் பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த இடத்துல நான் வந்து டெஸ்க்டாப்ல
7th ஸ்டாண்டர்ட் ஐசிடி ஸ்டூடெண்ட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு ஃபோல்டருக்குள்ள இதை சேவ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ எம்சிக்யூ அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள நான் இதை வந்து சேவ் பண்றேன். 7th ஸ்டாண்டர்ட் ஐசிடி ஸ்டூடெண்ட்ஸ் மார்க். இது நான் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனா சேவ் பண்ணேன் அப்படின்னா என்னால நான் அடுத்தது வந்து ஒரு ப்ரெசன்டேஷனா நான் யாருக்காவது இப்ப நான் இந்த மாதிரி ஒரு 4 ஸ்லைடு உங்களுக்கு காமிச்சேன். இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது ஒண்ணு கண்டக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க செயல்பாடானது நீங்க ஃபுல்-ஃப்ளெட்ஜ்டா என்ன பண்ணும் எப்படி சொல்றது, ஃபுல்-ஃப்ளெட்ஜ்டா நீங்க வந்து ஒரு 10 ஸ்லைடு 20 ஸ்லைடு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு 10 20 ஸ்லைடு இது செட் பண்ணி வச்சுட்டு அதை நீங்க ஜஸ்ட் வந்து ஒவ்வொரு இதுவா அனிமேஷனா இப்ப நீங்க வந்து இந்த இடத்துல ஒண்ணு பாத்துருக்கீங்க. நான் சேவ் கொடுக்குறேன், சேவ் கொடுத்துட்டேன். இப்ப நீ 7th ஸ்டாண்டர்ட் ஐசிடி ஸ்டூடெண்ட்ஸ் பவர் பாயிண்ட் சேவ் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு இது வேண்டாம்னா உங்க ஒரு ஸ்லைட டெலீட் பண்ணிக்கலாம், ரீசெட் ஸ்லைட் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த ஸ்லைட ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து இதை காட்ட வேண்டாம், நான் ஒரு 10 20 ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஸ்லைட நான் காட்ட வேண்டாம்னா இதை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். இப்ப அதே மாதிரி நான் இப்ப இது வந்து ஸ்லைட் ஷோ கொடுக்குறேன் பாருங்க ஒரு நிமிஷம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து எனக்கு இப்ப இந்த ஸ்லைட நான் ஸ்டாப் பண்ணணும்னா எக்ஸிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் இந்த கரண்ட் ஸ்லைட வந்து எஸ்கேப் கொடுக்குறேன். எஸ்கேப் கொடுக்கும்போது எனக்கு வந்து அந்த ஸ்லைடோட ஸ்டாப் பண்ணணும்னா உள்ள வந்துடலாம் எஸ்கேப் கொடுத்தா. ஸோ அப்படி இப்ப எனக்கு வந்து பாருங்க 3வது ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு நின்றுட்டு இருக்கு. ஸோ இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு அவைலபிள் ஃபைல்ஸ் வந்து எது இருக்கு அப்படிங்கிறது பார்க்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்னென்ன எனக்கு ஒரு விஷயம் தேவையோ அதை வந்து நாங்க பவர் பாயிண்ட் இதுல வந்து பண்ணிக்க முடியும். இப்ப ஆல்ரெடி நீங்க பண்ணி வச்சுக்கிற ஸ்லைடு தான். பட் அதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது மாற்றம் இல்ல, டிசைன்ஸ் மாற்றணும், கண்டென்ட் மாற்றணும்னாலும் சொல்லி சேவ் பண்ணிக்கிறத பண்ணலாம். இப்ப இந்த ப்ரெசன்டேஷன்ல நான் இப்ப எனக்கு இந்த ஸ்லைடு வந்து ஹைட் பண்ணி வைக்கணும். ஹைட் ஆயிடுச்சு பாருங்க. ஹைட் ஆகும்போது எனக்கு எப்படி இந்த இந்த ஒரு ஸ்லைடு மட்டும் எனக்கு வேற கலர் மாறுதா? ஸோ இப்ப இந்த 3 ஸ்லைடுலாம் இருக்கு, இந்த ஒரு ஸ்லைடு ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்ப அந்த ஹைட் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்க இந்த 4 அப்படிங்கிறது வந்து கிராஸ் ஆகிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன டிரான்சிஷன் எஃபெக்ட் கொடுத்துருக்கீங்கிறது கூட ஃபர்ஸ்ட் ஸ்லைட், செகண்ட் ஸ்லைட், தேர்ட் ஸ்லைடு கீழே ஒவ்வொன்றுத்துக்கு கீழே இருக்கும். இப்போ நீங்க இந்த இடத்துல இதை வந்து ஸ்லைட் ஷோ கொடுத்து பாருங்க. அந்த 4வது ஸ்லைட் நம்ம என்ன பண்ணி வச்சிருந்தோம், ஹைட் பண்ணி வச்சிருந்தோம். நம்ம வரீங்களா ஸ்லைட் ஷோல. இப்ப இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு அன்ஹைட் கொடுத்துக்கலாம், இல்லையா வந்து நீங்க டெலீட் ஸ்லைட் கொடுத்துக்கலாம். ஓகே. சோ இப்ப இதை நீங்க திருப்பியும் அன்ஹைட் பண்ணிட்டீங்கன்னா கலர் சேஞ்சஸ் வந்துச்சா? நார்மல் கலர் கிட்ட இந்த இடத்துல வந்து பாருங்க ஹைட் கொடுத்தோம்னா இது கிராஸ் ஆகி பிளாக் கலரா மாறி இருக்கு. பாத்தீங்கன்னாவே தெரியும் இது ஒரு அன்ஷேடடா இருக்கு. இதே வந்து இப்ப மத்ததெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இதை மட்டும் தனியா வச்சு பாருங்க. இந்த கலர் டிஃபரன்ஸ் இந்த 2 ஃபைலுக்கும் 4வது சைடுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? சோ இதுதான் வந்து ஓவராலா உங்களுக்கு நீங்க 7th ஸ்டாண்டர்ட்ல ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கிறது அப்படிங்கிறது. இதெல்லாம் வச்சு நீங்க ப்ரெசன்டேஷன் கொடுப்பீங்க. ஸோ இது வந்துட்டு லைவா வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி கிரியேட் பண்றோம், அதை எப்படி வந்து எல்லாமே செட் பண்றோம், வேர்ட் ஆர்ட், கிளிப் ஆர்ட், ஷேப்ஸ் இதெல்லாமே லாஸ்ட் கிளாஸ் அந்த இந்த கிளாஸ் நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க இப்ப கேட்கலாம், இல்ல நீங்க வந்து இந்த ப்ராக்டிக்கல் வந்து பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அதுல சந்தேகங்கள் வரும், அப்போ உங்களால கேட்க முடியும். ஸோ ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. எதுவும் டவுட்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க ஒரு ப்ராக்டிக்கல் இதுல வந்து பண்ணி பாருங்க. சரிங்களா? பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே. ஸோ